இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் சுவையான இட்லி உப்புமா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். எனக்கு நைட்டு செஞ்ச இட்லியில் 3 இட்லி மீந்து போச்சு. ஸோ இன்றைக்கி நான் அந்த மீந்து போன 3 இட்லியை வச்சு தான் நான் இன்றைக்கி இட்லி உப்புமா செய்ய போகிறேன். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போது நம்ம இந்த இட்லி உப்புமாவும் செய்யலாம். இப்போ நான் செய்கிறேன் இல்லைங்களா, ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பொடி பொடியாக ரவை பதத்துக்கு இட்லியை பிச்சு போட்டுக்கணும். பாருங்கள், நான் எப்படி பிச்சு போட்டிருக்கேன். ஸோ இது போல் நீங்கள் ரவை பதத்துக்கு நல்லா பொடி பொடியாக பிச்சு போட்டுக்கணும். இப்போ ஒரு கடாயில் கடலெண்ணெயை சேர்த்து 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, நறுக்கின வெங்காயம் 2, கட் பண்ண பச்சை மிளகா 1, ஒரு கொத்து கறிவேப்பிலை, கட் பண்ண ஒரு தக்காளி ப்ளஸ் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினா தான் டேஸ்ட் கிடைக்கும். இப்போ 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அதாவது ஸ்மால் சைஸ் ஸ்பூனில் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கட் பண்ண புதினா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற இட்லியை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லியை எடுத்து தூவிக்கிறேன். பாருங்கள், பார்க்குறதுக்கே இவ்வளோ அழகாக இருக்குது. சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். நீங்கள் இதுக்காகவே எக்ஸஸாக இதுக்கப்புறம் இட்லி செஞ்சு வைப்பீங்க, மார்னிங் இட்லி உப்புமா செய்ய. இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக எம்மியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.